விஜய் அதை கொடுத்தார், தட்டியெல்லாம் கொடுத்தார் அப்படிங்கிற பார்க்கின்றோம். நிறைய விஷயங்கள் விஜய் நான் உங்களை பார்த்து நான் எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை விமர்சனத்தை ஏற்கவில்லைன்னு சொல்லி சொன்னாலும் பல விமர்சனங்களை விஜய் ஏற்றுக்கொண்டுள்ளார். ரொம்ப முக்கியமான ஒண்ணு சொல்றேன். நம்ம பல நேரங்களை சொல்லிருக்கிறோம், விஜய் வந்து பேசும் பொழுதுலாம் மேல மரத்து ஏறி நின்றுட்டே இருக்கேன், பயமா இருக்கா விஜய் மேலே கூச்சலோட பயமா இருக்கு, நானே பல தடவை சொல்லிருக்கேன். இன்னைக்கு மேல ஏறின பையனை இறங்குன்னு ஒரு வார்த்தையோட நிப்பாட்டாவும், நீ இறங்குனாதான் நான் பேச்ச கண்டினியூ பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா? இதை விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் கூட்டத்திலே செஞ்சிருக்கணும் நான் பார்க்கின்றேன். லைட்டா விஜய் கோவப்பட்ட மாதிரியே பார்க்க முடியுது. லைட்டா கோவமே கோவப்பட்டார். உண்மையிலே எனக்கு வந்து மகிழ்ச்சியா இருந்தது. முதலாக எனக்கு இதை நம்ம சொல்றோம், நீங்க விஜயகாந்தோட வீடியோ பாருங்க, அவங்களோட கூட்டத்தை அவர் எப்படி கட்டுப்படுத்துறாரு. அஜித்குமார் நடிகராக இருந்தாலும் இன்னைக்கும் வந்து ஒரு சத்தம் போட்டா விசில் அடிச்சா கூட அவர் கை காட்டுறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய உதாரணங்களை காமிச்சிட்டு இருக்கும் பொழுது விஜய் அதை எடுத்துக்கொண்டு முதலாக நமக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை கை காமிச்சிட்டு இருக்கிறத விட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விஜய் பேசுனது, மாவட்ட செயலர் காமிச்சது போன்ற பல பாசிட்டிவ்ஸான விஷயங்களை விஜய் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரே சொல்ற மாதிரி பயப்பிள்ளைன்னு சொல்லி ஓடுற மாதிரி விஜய் வந்து நான் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டார் அப்படிங்கறத நான் ரொம்ப பாசிட்டிவான அம்சமா பாக்குறேன்.